இந்த மேடையில் இப்போது எல்லாமே வந்து உட்காந்துருக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோள் ஏன்னா, நீங்கள் தான் வந்து இனிமேல் வரப்போகிற ப்ரொடியூசர் கவுன்சில் தான் தமிழ் சினிமாவோட தலைவிதியை தீர்மானிக்க போகிற முக்கியமான நபராக இருக்க போகிறீங்க. யார் வர போகிறீங்களோ, யார் வந்தாலும் மிகச்சிறப்பாக, மிக கட்டுக்கோப்பாக, மிக ஒற்றுமையாக இருந்து பண்ணிங்கன்னா தான் தமிழ் சினிமா பிழைக்கும். இல்லைன்னா தமிழ் சினிமான்னு ஒன்றை வந்து நம்ம பேப்பரில் தான் இனிமேல் படிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அவ்வளோ வந்து அபாயகரமான நிலைமையில் போயிட்டே இருக்குது. தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு புதிய சிந்தனையோட, இப்போ என்ன, நேற்று உண்மையாகவே வந்து ஒரு படம், நேற்று மொட்டை சிவா கட்ட சிவான்னு ஒரு படத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே என்ன இருக்குன்னா, பெரும்பாலும் வந்து நான் இது வரைக்கும் ப்ரொடியூசர் சார்பில் தான் வந்து பல மேடைகள் ஏறி இருக்கேன். ஆனால் தொழிலாளர் சார்பில் முதல் முறையாக வந்து தொழிலாளர் ஊதியத்தை வாங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறேன். போகும்போது இது வரைக்கும் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னா படத்தை நிறுத்துவோம் அப்படின்னு தான் தொழிலாளர்கள் சொல்லி ஒரு இது இருந்தது. ஆனால் நேற்று வந்து தொழிலாளர்கள் மொத்த பேரும், சார் பணத்தை நாளைக்கு வாங்கிக்கணும், படத்தை எப்படியா ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையை வந்து நேற்று கண்கூடாக பார்த்தேன். ஆனால் பணம் சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து படத்தை நிறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அபாயகரமான சூழ்நிலை நேற்று எனக்கு வந்து ஒரு பயம் வந்தது. அது என்னென்னா, இது வரைக்கும் வந்து கோர்ட் ஆர்டர் வந்து ஒரு படத்தை வந்து ஸ்டே பண்ணுவாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட்டை வந்து ஒரு புதிய வந்து, அதாவது வந்து ஈஸியாக சட்டம், ஈஸியாக மக்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக ஆர்பிட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு கூட வந்து அந்த பவர் இருக்குது. ஈக்குவலன் டு ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுக்குற ஒரு ஈக்குவலன் பவர் இருக்குதுன்னு வந்து ஒரு புதிய விதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால் இன்றைக்கி வந்து ஏறக்குறைய ஒரு 10,000 வக்கீல்கள் வந்து நீதிபதிகளாக மாறக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இவங்க 10,000 பேர் தேர்ந்தெடுக்க முன்னாடி வந்து ஆர்பிட்ரேஷன் வந்து 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பொறுப்பாக இருந்தது. ஆனால் இப்போது சட்டம், அதாவது வந்து தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் படைத்த ஒரு பதவியாக இருக்குது. அதனால் இந்த பதவிக்கு வரக்கூடியவங்கள மிகச்சிறந்த இல்லை தகுதி வாய்ந்தவங்களாக தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் நீதித்துறைக்கு இருக்குங்கிறத நேற்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவுசெய்து வரப்போகிற நிர்வாகிகள் வந்து அதை வந்து நீதித்துறையோட, இதனால் பல பல அபாயங்கள் வரப்போயிருக்கு. யார் ஒன்றாலும் வந்து ஸ்டே கொடுக்கலாம். ஆர்பிட்ரேஷன் எந்த கோர்ட்லாம் இப்போ நீங்கள் போய் கேவியட்லாம் போடவே முடியாது. சிட்டி சிவில் கோர்ட்டோ ஹைகோர்ட்டாலும் கேவியட்லாம் போடவே முடியாது. ஏன்னா 10,000 பேர் எங்கேருந்து ஒன்றாலும் ஆர்பிட்ரேஷன்லேருந்து வந்து ஒரு ஸ்டே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அபாயம் இருக்குது. அதனால் வந்து இதை ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இன்றைக்கி வரப்போகிற நிர்வாகிகள் இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறந்த தமிழ் சினிமாவை, சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கணும். அது மூலம் வந்து இது வரைக்கும் 100 ஆண்டு கடந்த தமிழ் சினிமா இன்னும் ஒரு 100 ஆண்டை மிக நல்ல முறையில் கிடக்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களாம் டிக்கெட் விற்றுருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரிலீஸ் ஆன படத்துக்கே டிக்கெட் வாங்க ஆள் இல்லை, ஆனால் ரிலீஸ் ஆகாத படத்துக்கு வந்து டிக்கெட் விற்றுருக்காங்க. அப்போது அந்த சிந்தனையை நம்ம கவுன்சில் வந்து அதை கையில் எடுத்துக்கணும். அதை வந்து ஒரு எப்படி வழிமுறைப்படுத்துறதுன்னு ஆர்கே உட்காந்து பேசினா கூட வந்து ஏன்னா ஆர்கே வந்து நான் எனக்கு ஒரு 8 வருஷமாக அவர் மிகச்சிறந்த நண்பர். அவர் வந்து நிறைய தொழில் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட பேஷன் வந்து சினிமா தான். சினிமான்னு பேசிக்கிட்டே இருப்பார். சமூகத்துக்கு மேலே கூட அவர் ஒரு பெரிய அக்கறை இருக்குது. அதனால தான் அவரோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா மக்கள் பாசறைன்னா போர் வீரர்கள் நிறைந்த இடம். எங்கள் மக்களே போர் வீரனை மாற்றக்கூடிய ஒரு ஆளாக வந்து ஆர்கே வந்து நிச்சயம் மக்கள் கூட போர் வீரனாக மாறக்கூடிய நிலை வரும். நீங்கள் எல்லோரும் அது கொண்டு தமிழ் சினிமாவை மாற்றக்கூடிய நிலையில் நீங்களாம் வர இருக்கீங்க. வந்து மிகச்சிறப்பான பணியை செய்ய வேண்டும். இந்த மேடை அதற்காக நான் பயன்படுத்தி இருக்கின்றது ஆர்கேவுக்கு ஒரு நன்றி சொல்கிறேன்.